கன்னி ராசியில் பிறந்துட்டோமே அப்படின்னு தினமும் கண்ணீர் சிந்தக்கூடிய அனைத்து கன்னி ராசி அன்பர்களுக்கும் இன்பமாக உங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா நடக்க போகுது. அதாவது இது நாள் வரைக்குமே மிகப்பெரிய தடையாய் இருந்த அத்தனை விஷயங்களுமே இனி உங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லாமல் சுலபமாக நடக்க போகுது. இதற்கு காரணம் குரு. அதாவது உங்களுக்கு எதிரியே குரு தான். எதிரியே நண்பனாகும் சமயத்தில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நடக்கும். முதல் விஷயம் அதுதான். இனி நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை. சந்தோஷமாக இருங்க. எந்த விதமான கெடுதல்களும் இனி உங்களுக்கு மேலும் மேலும் நடக்காது. இந்த செப்டம்பர் மாதத்தோட முடிவிலேயே உங்களின் வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறுவதை உங்களால் உணர முடியும். காரணம் என்னன்னா, குரு உங்களுக்கு வக்ரம் அடையும் பொழுது இருந்த தடைகளை, இருந்த கஷ்டங்களை உங்களின் வாழ்க்கையின் பாதையிலிருந்து அகற்றுவார். அப்படி அகற்றும் பொழுது நீங்கள் சுலபமாக முன்னேறி செல்ல முடியும். மிகப்பெரிய அளவில் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அந்த வேலை நிரந்தர வேலையாக இருக்கும். நீங்கள் அந்த வேலையால் உங்களுடைய கடன்களிலிருந்து மீண்டு வர முடியும். அதுதான் கஷ்டம்னு வந்தால் எல்லா கஷ்டமும் ஒன்றா ஒரு சேர தான் வரும். உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா நன்மைகளுமே ஒரே சமயத்தில் தான் நடக்கும். அப்பேற்பட்ட அளவுக்கு வரம் வாங்கி வந்த ராசி அப்படின்னா அது கன்னி தான். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டு எழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முன்னேறி செல்லுங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலுமே அந்த பாதிப்பால் உங்களுடைய அடுத்த கட்ட செயல்கள் பாதிப்படையாமல் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். தினமும் காலையில் எழுந்ததுமே இந்த குருவை மனதில் நினைத்து கொண்டு குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு 3 முறை உங்களுடைய வாயிலிருந்து சப்தம் வெளியே வரும் அளவிற்கு சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய சரீரத்திலிருந்து எழும்பக்கூடிய சப்தம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும். அந்த பிரபஞ்சம் உங்களின் எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நிச்சயமாக நிறைவேற்றும். மிகப்பெரிய அளவில் கன்னி வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய நேரம்தான் இது. இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்றால் எந்த ஒரு தருணத்திலையுமே பின்னோக்கி நாம் நகர்ந்துடலாமா அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே சரியான முடிவுகள் தான். அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு கவலையும் கொள்ளாமல் இருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னன்னா, உங்களுடைய முடிவுகளை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதன்படி எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். அப்படி வரும் பட்சத்தில் எல்லாருக்குமே நீங்கள் நல்லவர்களாக தெரிவீர்கள். நீங்கள் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது உபதேசத்தை சொல்லும்போது தான் நீங்கள் அவர்களுக்கு கெட்டவர்களாக மாறிவிடுகின்றீர்கள். அதனால் இந்த ஜகத்தில் கன்னி யாருக்குமே உபதேசம் சொல்வதற்காக பிறக்கவில்லை அப்படின்றத தயவு செய்து மனதில் தினந்தோறும் சொல்லிக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு எந்த விதமான உபதேசத்தையும் வழங்காமல் உங்களுக்கு தோணக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே உங்களிடமே வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் பொழுது எந்த விதமான வீழ்ச்சியும் உங்களை நெருங்காது. அதாவது இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் நன்மைகள் சொன்னாலும் உங்களுடைய ஆழ் மனதில் இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு மூலையில் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? தயவு செய்து அந்த எண்ணத்தை பிடுங்கி வெளியே வீசுங்கள். மிகப்பெரிய அளவில் நான் வளர்ந்து விடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டுமே தான் வளர்ச்சியை நோக்கி உங்களால் நகர முடியும். நிச்சயமாக கன்னி ஜெயிக்க பிறந்த ராசி தான். இன்னைக்கு வேணா சில பல காரணங்களால் உங்களுடைய வெற்றி தடைபட்டு இருக்கலாம். நிச்சயமாக வெற்றியை உங்களால் சூட முடியும். நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தே தீருவீர்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்
உங்களின் கனவுகளை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. உங்களுடைய லட்சியத்திற்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் தடையாக இருந்தார்களோ அவர்கள் வழிவிடக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நிம்மதியோடு நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம்தான் இது. அப்படி எடுத்து வைக்கும் பொழுது உங்களின் மனோநிலை, அதாவது உங்களின் மனதை கெடுக்கக்கூடிய அளவிற்கு சில பேர் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சில விஷயங்களை கொண்டு வந்து உங்களின் செவிகளில் சேர்ப்பார்கள். அதையெல்லாம் தயவு செய்து காதுகளில் வாங்காமல் மனதில் ஏற்றாமல் நீங்கள் உங்களின் பாதையில் நடந்து சென்றால் வெற்றி உங்களை பின்தொடர்ந்து நிச்சயமாக வந்தே தீரும். ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலத்தில் சிந்திய கண்ணீர்களை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தினம்தோறும் நீங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து கஷ்டப்பட்டு உங்களின் உடல்நிலையே இன்று சரியில்லாத ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்த கன்னி அதல பாதாளத்தில் இருந்து மேலே ஏறி வரக்கூடிய காலம்தான் இது. அதனால் உங்களின் லட்சியத்தை நோக்கி எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் நீங்கள் முன்னேறலாம். நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகளில் கற்களும் முற்களும் நிறைந்து இருந்தது இல்லையா, அவை எல்லாம் நீங்கி வண்ண மலர்கள் பூத்து குலுங்குது. அதனால் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் லட்சியத்தை நோக்கி தயவு செய்து நாளை வீணடிக்காமல் நகருங்க. அந்த சொக்கனுக்கே பாடம் சொன்ன சுப்பனுடைய வேல் உங்க கூடவே இருக்குது அப்படின்னு நம்பிக்கையை மனசுல வளர்த்துக்கிட்டு நகருங்க. எந்த விதமான கெடுதலும் எந்த விதமான சூழ்ச்சியும் கண் திருஷ்டியும் இனி உங்களை நெருங்காமல் இருக்கும். நிச்சயமாக அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி வரப்போகுது. நிரந்தர வேலையில் சென்று அமரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களால் முடிந்தால் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டிற்கு சென்று முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை வேளையில் சென்று வாருங்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் அப்படின்னா சிறுவாபுரி முருகனின் ஆலயம்தான். அந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே போதும், உங்களுடைய லட்சியத்தை நோக்கி விதியே உங்களை கையை பிடிச்சி தாங்கிக்கிட்டு போவோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் கடந்த கால நினைவுகளை சுமக்காம கன்னி வாழ்க்கையில் நகர வேண்டும். மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை நோக்கி வெகு விரைவில் நகர்ந்து வரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் முருகனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே வரும் பொழுது கோபுரத்தை பார்த்து ஒரு முறை நின்று உங்களுடைய லட்சியத்தை மனதில் நினைத்து கொண்டு திரும்பி வாருங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களால் நிச்சயமாக மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைய முடியும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.